பேசலாம். பாக்கி, அதாவது டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஒருபோதும் டெல்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது அப்படின்னு குறிப்பிடுகிறார் முதலமைச்சர். அவர் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக இதை பேசுகிறார். இந்தியா முழுவதற்கும் மாநில உரிமை சார்ந்த முகமாக தமிழ்நாடு இருக்கிறது உரிமைகளை பாதுகாப்பதில் அப்படின்னும் குறிப்பிடுகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரி என்கிறார் ராமசுப்ரமணியம். அதற்கு பல காரணங்களை, மத்திய அரசுடைய காரணங்களை அதற்கான அவருடைய வாதத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? முதல் பார்வை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிதி போதவில்லை கேட்கிறார்கள் என்று அழுகிறார்கள் அப்படிங்கிற சொல்கிற அந்த வார்த்தையை நான் ஏற்கவில்லை. ஆனால் அது வேறு ஏதாவது போட்டுக்கலாம். இவ்வளோ ஹார்ஷாக வேண்டாம், கடுமையான சொல்லை பயன்படுத்தியிருக்கக்கூடாது என்பது என் அபிப்பிராயம். ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் போதவில்லை என்று சொல்கிற மனப்பான்மைக்கு சில மாநிலங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற குறையை சுட்டி காட்டுவதற்கு பிரதமருக்கு எல்லா உரிமையும் உண்டு. இவர் அதை சொல்லும்போது கூடவே ஒன்று சொன்னார், முந்தைய யூபிஏ ஆட்சியில் கொடுக்கப்பட்டதை விட 6 மடங்கு அதிகம் 6 மடங்குன்னு நினைக்கிறேன், அது அந்தளவுக்கு தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறார். அது சரியா இல்லையா? அதை நாம் அந்த கருத்தை நம்ம ஏற்க வேண்டாமா? அதுக்கு நம்ம உரிய பதிலை சொல்லணுமா வேண்டாமா? ஒன்று. ரெண்டாவது, நண்பர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் சார் ஊழல் புகார்கள் பற்றியில் சொன்னார். கரெக்டு, சிஐஜி ரிப்போர்ட்டெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த நெடுஞ்சாலை தொடர்பான மிகையாக செலவு செய்யப்பட்டது எல்லாம் ரைட்டு, ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ராஜீவ்காந்தி காலத்தில் போபாஸ் பீரங்கி அந்த ஊழல் பூதாகாரமாக்கப்பட்டது எதிர்கட்சிகளில். நான் எந்த விதமான சார்பும் இல்லாமல் சொல்கிறேன். 2G வழக்கு பற்றி கடந்த யூபி ஆட்சியில் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஏன் எதிர்கட்சிகளால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியல? வேறு ஏதோ விஷயங்களை மட்டும் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லப்படுகிற புகார்கள் மீதான நம்பிக்கை எதிர்கட்சிகளுக்கே இல்லை. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தால் அதை களத்தில் எடுத்து போராடி இந்த ஊழல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அகற்றப்பட வேணும்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கலாம்ல. அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பார்வையை வைக்கிற ஒன்று. ரெண்டாவது, டில்லி ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒத்துக்கிறேன். ஒரு காலத்தில் கூடா நட்பு என்று சொல்லி விரக்தியோடு பேசியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எந்த கட்சியோட? காங்கிரஸ் கட்சியோட. அதோட உறவு கூட்டணி பேசும்போது அவர்கள் சில தொகுதி எண்ணிக்கை கேட்கிறார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தர மறுக்கிறது. அறிவாலயத்திலே ஒரு பக்கம் ரெய்டு நடக்குது, கூட்டணிக்கு இசைவு தருது. இதெல்லாம் ஊடகத்தில் வந்த செய்தி. அப்படி சூழலில் ஏன் அடிபணிந்தீர்கள் அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா? யாராவது கேட்கலாம், நான் இல்லை. இது கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில்? இது நேற்று. இன்று மருத்துவ படிப்புகளை பொறியியல் படிப்புகளை தமிழில் கொண்டு வரணும் நான் 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். புத்தகங்களை கொண்டு வரணும்னு அமித்ஷா சொன்னார். அது ஒரு புகார். இன்றைக்கு ஏப்ரல் 18, 2015 மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதை அறிவிக்கிறார். அப்போது நீங்கள் டெல்லி சொன்னதை கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் அல்லவா? நான் வைக்கிறேன்னா இல்லையா? அப்போ அதுக்கான வழி அதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் அல்லவா? இது இப்போது டெல்லியோட ஆளுகைக்கு அடிபணியாது அப்படின்னா டெல்லி நீட்டை ரத்து பண்ணலை, உங்களால் ஏன் முடியவில்லை? டெல்லியுடைய ஆளுகைக்கு நாங்கள் உட்படவில்லை. எம்ஜிஆர் காலத்திலும் கலைஞர் கருணாநிதி காலத்திலும் டெல்லியினுடைய பல்வேறு நிர்பந்தங்களுக்கு அடிபடையாமல் க்ளீனாக போயிருக்காங்க. நவோதயா ஸ்கூலை கொண்டு வர முடியாதுன்னு எம்ஜிஆர் நட்போடு, அவர் காங்கிரஸோடு நட்போடு இருந்த காலத்திலேயே நவோதயா பிள்ளையே எங்கள் ஸ்டேட்டில் வராது அப்படின்னு தெளிவாக இருந்தார். அந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி சில திட்டங்களில் இருந்திருக்கார். நீங்கள் ஏன் நீட்லேயே இருந்தார் தானே? என்னங்க நீட்லேயே இருந்தார் தானே? அதுதான், நீட்டில் உங்களால் என்ன வெல்ல முடிந்தது? இன்னும் உங்களால் காரியம் சரி, நான் உங்களென்ற அரசாங்கத்தால் அதுக்கு என்ன வழி என்று ஏன் சரியான வழியை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை? அதுதான் என்னோட கேள்வி. என்ன சரியான வழியை கடைபிடிச்சிருந்தா இவங்களால அதை சாதிச்சிருக்க முடியும்? நீதிமன்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எத்தனையோ தடவை விவாதிச்சிட்டோம், ஒரு 1000 தடவை அதை சொல்லியிருப்போம். ஏன் அந்த அணுகுமுறையை ஏன் அதை சரியாக கையாளவில்லை? நான் அதை ஏன் சரியாக கையாளவில்லைன்னா 2001 என்று நினைக்கிறேன். அப்போ செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக்கும் போது பொறியியல் மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு மாநில அளவில் நடத்துறது, அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகிற நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சாங்க. அவங்க சரியான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணாங்க.
அது வந்து கோர்ட்டில் அடிபட்டு போச்சு. அடுத்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி வந்தபோது முறையாக ஒரு கமிட்டி போட்டு ஆனந்த கிருஷ்ணன், பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன், முன்னாள் துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், சரியாக சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி ஒரு தீர்வு கொடுத்தார். நடந்தது. அதை அசைக்க முடியும். இன்று வரையில் தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவத்துக்கு மாநில அளவிலான இது நுழைவுத் தேர்வு இல்லாத அளவுக்கு அழகாக ஃபுல் ப்ரூஃபாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான அணுகுமுறையை நீங்கள் ஏன் கடைப்பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்க முடியும். அடுத்தது, இவங்களும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஏகே ராஜன் தலைமையில கமிட்டி ஏன் வெற்றி பெறலான்னு கேட்குறேன். ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் வெற்றி பெற்றது, கோர்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களால் ஏன் செய்ய இயலவில்லை? என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் எதை செய்ய முடியாமல் திணறது? அதனால் தான் உங்கள் ஆளுகை மீறி எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படிங்கிற. இன்னொன்று, நீங்களே அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன சொல்கிறாரு? நீங்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன கேட்டீங்க அப்படின்றத அழகாக சொல்கிறார். அத்தனையும் அழகான கருத்து, வலிமையான கருத்து. அப்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒன்று. அப்போது குஜராத்தில் பாஜக ஆட்சி, டெல்லியில் யூபிஏ ஆட்சி, மாறுபட்ட கட்சியினுடைய ஆட்சிகள். ஆக ஒரு கட்சிக்கு முரண்பட்ட இன்னொரு கட்சி இருந்தால் செய்ய மாட்டாங்க என்பது யதார்த்தம். இதுக்கு பிஜேபியை மட்டும் ப்ளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நரேந்திர மோடியை மட்டும் ப்ளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மன்மோகன் சிங்கையும் ப்ளேம் பண்ணோம், ராஜீவ்காந்தியும் ப்ளேம் பண்ணோம், எல்லாரையும் ப்ளேம் பண்ண வேண்டி வரும். ஆக மத்தியில் இதைத்தான் எல்லாம் ப்ளேம் பண்ணலாம் சார். நம்ம விவாதங்களில் ப்ளேம் பண்ணலாம். காங்கிரஸும் பாஜகவும் ஒரே புள்ளியில ஒரே மாதிரி தான் மாநிலங்களை கையாளுதுன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு யாரிடம் கேட்டு யாரிடம் பெற வேண்டுமோ அவர்களுக்கிடையேயான விவாதங்கள், அவர்களுக்கிடையேயான சொற்கள் வரும்பொழுது அது நேரடியான குற்றச்சாட்டாக தானே இருக்கும். இன்னைக்கு சொல்லிக்கலாம், வேணா நேரு காலத்திலேருந்துன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நேரடியாக ஏன் அதை சரி செய்யக்கூடாதுன்ற ஒரு வாதம் நீங்க கேட்கறதுடைய இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல. எல்லாரும் தான் இப்படி இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் யூபிஏ கவர்மெண்ட்ல கேட்டிருக்கலாமே அப்படின்னா, அவங்க செய்யலன்னு தான் மக்கள் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது டெனரா இருக்கிறீங்க. அப்ப நீங்க செய்யலாம் இல்லையா? வெறும் காரணத்தை மட்டும் சொல்லிட்டே போக வேண்டாம் இல்லையா அப்படின்னு ஒரு வாதம் வராதா? கரெக்ட், லாஜிக் இது. நான் கடந்த காலங்களில் மாநிலத்தில் இருந்த ஆட்சிகள் எப்படியெல்லாம் நிறைவேற்றினா, கலைஞர் கருணாநிதியினுடைய உதாரணத்தை எடுத்து சொல்கிறேன். அவர் காலத்தில் மாநில அளவில் நீட்டை, அதாவது பொறியியல் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எப்படி செய்தார், அதற்கான லாஜிக்காக முறையாக என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அது மாதிரி உங்களுக்கு ஏன் எடுக்க தெரியவில்லை? ஏன் தவறுகிறீர்கள்? அதுதான் என்னோட கேள்வி. குஜராத் சொன்ன இன்றைக்கும் குஜராத்துக்கு 8000 கோடி கேட்டாங்க, தரல. ஏகே ராஜன் கமிட்டியை மட்டுமே அதோட நிக்கிறீங்க. அதுக்கு கம்பேரிசன் நீங்க அதை தெளிவா சொல்லிடுறேன். நீங்க அதை டச் பண்ணல. ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான கமிட்டி அன்னைக்கு போட்ட ஆனந்த் கிருஷ்ணன் கமிட்டின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா என்னுடைய கேள்வியானது, 2 முறை சட்டமன்றத்திலிருந்து மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பியிருக்கு. அதன் பிறகு அந்த முதல் மசோதா அனுப்பப்பட்டது திருப்பி அனுப்பப்பட்டதே நமக்கு எப்போது தெரிய வந்தது? நீதிமன்றங்களுடைய தலையீடு, இது எல்லாமே சேர்த்து கணக்கில் கொள்ளணும்ல. வெறும் ஒரு கமிட்டி ஸ்ட்ராங்கா போடல அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் லைக் தட் நீட் விவகாரத்துல கடந்து போயிட முடியாது இல்லையா? இதுல ஆளுநருடைய ரோல், குடியரசுத் தலைவருடைய ரோல், உள்துறை அமைச்சகத்துடைய ரோல், உச்ச நீதிமன்றத்துடைய ரோல் எல்லாமே இதற்குள்ள ஒண்ணுக்குள் ஒன்று அடங்கியது தானே. இத்தனை பிரச்சனைகளையும் கடந்த முறையெல்லாம் வரல. அப்போது மாநிலத்தில் ஒரு கட்சியினோட ஆட்சி, மத்தியில் ஒரு கட்சியினோட ஆட்சி இருந்த காலத்தில் கூட ஏன் இது வரல? இந்தி மொழி திணிப்பை எப்படி எதிர்த்து அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றார்? அதில் அவங்களுக்கு ஒரு நேஷனல் கன்சென்சஸ், அது ஒரு காரணம். நீங்கள் அந்த முயற்சியில் தமிழக அரசு, திமுக அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது? டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் உங்களுக்கும் ஒடிசா, வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன நிலைப்பாடு? நீங்கள் உங்களுடைய சக தோழர்கள், தோழமை கட்சிகள் ஆளுகிற பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை முலாயம் கட்சி போன்றவற்றினோட நிலைப்பாடு என்ன? ஒரு ஒருமித்த கருத்தை உங்களால் உருவாக்க முடிந்ததா? முடிய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்க அதை பண்ணுங்க தான் எல்லாரும் பேசினாங்களே சார். இங்க வந்து அவ்வளவு பெரிய எந்த அளவுக்கு வெற்றி பாதைக்கு போறோம்? நீங்க உங்களுக்கு அந்த டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படக்கூடும். முதல்ல டீலிமிட்டேஷன் பற்றியே டிபேட் கிடையாது, ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த போகலை. அப்படியே ஒருவேளை வந்ததுன்னா பாதிக்கப்படக்கூடும் என்று கருதுகிறீர்களவா? அந்த மாநிலங்கள் மட்டும்தான் அழைச்சி பேசுகிறீங்க. எல்லாரும் நீங்கள் எல்லா தரப்பையும் ஒப்புக்கொள்ளுகிற வகையில் செஞ்சீங்களா? ஒன்று இவர் கேட்குறார், மாண்புமிகு முதலமைச்சர், தொகுதிகள் குறையாது என்று உங்களால் உத்தரவாதம் தர முடியுமா? அமித்ஷா பற்றி கேட்குறாரு.
குறையாது என்று அவரே தெளிவாக சொல்லிட்டார். அமித்ஷா சொல்லியிருக்கார், குறையாதுன்னு சொல்லிட்டார். அதை பற்றிய வேறு டைமென்ஷன் வேறு. மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்கள் அதிகரிக்கும் மாநிலம். நீங்கள் வட மாநிலத்தில் உங்கள் தோழமை கட்சியான முலாயம் கட்சி, அதாவது சமாஜ்வாதி கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, லாலு பிரசாத்தோட கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, ஆம் ஆத்மி நீங்க சொல்றது ஒரு வகையில சரி. அதாவது இவர்களா இன்னைக்கு மத்திய அரசுல அங்கம் வகிக்கிறாங்க, இவங்க எல்லாம் எதிர்க்கட்சிகள் கேட்க தானே சார் முடியும். நீங்க சொல்றது எதிர்க்கட்சிகள் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்களா வந்து ஒண்ணு நீதிமன்றத்துல போய் போராடி வாங்கிக்கணும், அல்லது நீங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி வாங்கிக்கணும். அப்படின்னா எல்லாமே போராடி தான் கிடைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை மத்திய அரசுடைய ரோலும் இருக்கத்தானே. இல்லை வேறு மத்திய அரசு நான் சொல்கிறேன்னே, இப்படியே வச்ச ஒரு ஆர்கியூமெண்ட் சேக் மத்திய அரசு அடமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வெளில போகிறீர்கள், எந்த வழியை கையாள போகிறீர்கள்? என்னுடைய கேள்வி அதுதான். அந்த அடமென்ஸை உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறுவதற்கு என்னென்ன வழிகளை கையாள போகிறீர்கள்? ரொம்ப எளிதா இருக்குது. அவங்க அடமெண்டா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி எல்லாம் வாங்குவீங்க, எப்படி கையாள? இல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்னு சொன்னேன். ஆர்கியூமெண்ட் சேக் தான் சொல்றீங்க. ஆர்கியூமெண்ட் சேக்கே நான் கேக்குறேன். அதாவது அவங்க அடமெண்டா இருந்தாங்கன்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? அப்ப அவங்க அடமெண்டா இருக்கிறவங்கள நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. நாளைக்கு காங்கிரஸ் கட்சியோ ஒரு மற்ற கட்சிகள் வந்தாலும் இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட எல்லா கொள்கையும் ஏற்றுப்பார்களா?